அனைவருக்கும் வணக்கம். இன்று பாரதியாரின் பெண்மை என்ற கவிதையை பார்க்கலாம். இந்த கவிதை எழுதப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை எல்லாரும் சொல்லுவாங்க. பாரதியாருடைய வீட்டுக்கு பாரதியாரை சந்திக்க பாரதிதாசன் அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் வீட்டில் இல்லாத சமயம். வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்று உபசரிக்கிறது நம்ம தமிழர் பண்பாடு இல்லையா? அந்த வகையில் பாரதிதாசனை உபசரிக்கணும் அப்படின்னு நினச்ச பாரதியார் அவருக்கு பால் சுட வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. செல்லம்மாளோ வீட்டில் இல்லை. அதனால் தானே பாலை காய்ச்சி பாரதிதாசனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இவர் அடுப்பை மூட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு அடுப்பை எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியலை. இவர் அடுப்போடு போராடுறதை பார்த்துட்டு இருந்த பாரதிதாசன், சரி தள்ளுங்க, நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு அவர் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் 2 பேர்னாலுமே அடுப்பை மூட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் எப்படியோ பாரதிதாசன் பாலை காய்ச்சி பாரதியாருக்கும் கொடுத்துட்டு அவரும் பருகியிருக்கார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் பாரதியார் பெண்மை அப்படின்ற கவிதை எழுதுனதா சொல்லுவாங்க. நான் இந்த செய்தியை எந்த புத்தகத்திலையும் படிக்கலை, ஆனால் நிறைய பேர் சொல்லி இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சரி வாங்க இந்த கவிதையை பார்க்கலாம். இக்கவிதையின் தலைப்பு பெண்மை. பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பேரும் சதி என்ற நாமமும். தாயின் பேரும் சதி என்ற நாமமும். சதி அப்படின்னா ஒய்ஃபை சொல்கிறாங்க. எனக்கு சதி அப்படின்னாலே உடன்கட்டை ஏறும் பழக்கம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் இந்த வார்த்தையை நம்ம 7வது படிக்கும்போது இல்லை 8வது படிக்கும்போது பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி 1829 ஒழிக்கப்பட்டது. இந்த சதி ஒழிப்பிற்காக பாடுபட்டவர் ராஜாராம் மோகன் ராய். இப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா? சதினா உடன்கட்டை ஏறும் பழக்கம் அப்படின்னு மட்டுமே பொருள் தெரிஞ்ச காலத்தில் நான் ஒரு பாடல் கேட்டேன். மிஸ்ஸியம்மா படத்தில் வரக்கூடிய பாடல். வாராயோ வெண்ணிலவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலவே அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான், அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான், சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே. இப்படி அந்த பாடலை கேட்டேன். எனக்கு அப்போ தோணிட்டே இருக்கும், சதினா உடன்கட்டை ஏறும் பழக்கம் தானே, இங்கே என்ன சதிபதி விரோதம் மிகவே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அப்படின்னு ரொம்ப நாள் நான் கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பாட்ட போய் கேட்கும்போது தான் அப்பா சொன்னாங்க சதினா மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடலில் இந்த முதல் ஸ்டான்ஸாவை படிக்கும்போது எனக்கு நான் 7th 8th ஸ்டாண்டர்டில் படித்த பாடமும் அந்த பாடலும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பேரும் சதி என்ற நாமமும். தாயின்னு சொல்லும்போது மனைவின்னு சொல்லும்போதே அதில் தன்மை, இரக்கம், அன்பு, குளிர்ச்சி, இன்பம், நற்புண்ணியம் இதெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. அன்பு வாழ்கென்று அமைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம், துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, சூர பிள்ளைகள் தாயென்று போற்றுவோம். அன்பு வாழ்கென்று அமைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம், துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, சூர பிள்ளைகள் தாயென்று போற்றுவோம். வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள், களி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோத்து கழித்து நின்றாடுவோம். வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள், களி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோத்து கழித்து நின்றாடுவோம். பெண் அறத்தினை ஆண்மக்கள் வீரம்தான் பேணுமாயின் பிறகுறு தாழ்விலை, கண்ணை காக்கும் 2 இமை போலவே காதல் இன்பத்தை காத்திடுவோமடா. பெண் அறத்தினை ஆண்மக்கள் வீரம்தான் பேணுமாயின் பிறகுறு தாழ்வில்லை, கண்ணை காக்கும் 2 இமை போலவே காதல் இன்பத்தை காத்திடுவோமடா. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆணுக்கு அவனுடைய தாயும் அவனுடைய மனைவியும் சிறந்தவங்களா நல்லவங்களா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆண்மகனுக்கு அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை, அதுவே அவனுக்கு கிடைத்ததுக்கரிய பேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதைத்தான் இங்கே பாரதியார் சொல்கிறாரு. அப்போ பெண்கள் மட்டும்தான் நல்லவங்களா இருக்கணுமா, ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னு நம்ம பெண்களுக்கு கோபம் வரும்ல. அதுக்கும் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல பெண்களின் அறத்தை காப்பது ஆண்களின் வீரம் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் நல்ல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள காக்கக்கூடிய, அவங்களை பேணக்கூடிய, அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கணும் அப்படின்னு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவர்களுடைய கடமையை ஈக்குவலாக சொல்கிறாரு பாரதியார்.
பெண் அறத்தினை ஆண்மக்கள் வீரம்தான் பேணுமாயின் பிறகுறு தாழ்வில்லை. கண்ணை காக்கும் இரண்டிமை போலவே காதல் இன்பத்தை காத்திடுவோமடா. சக்தி என்ற மதுவை உண்போமடா. தாளம் கொட்டி திசைகள் அதிரவே ஒத்தி இயல்வதோர் பாட்டும் குழல்களும் ஊர் வியக்க கழித்து நின்றாடுவோம். இங்கே எல்லாருக்குமே போதை அப்படின்ற ஒரு விஷயம் அவசியமாகுது. ஆனால் அந்த போதை எப்படிப்பட்ட போதையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாருமே போதையினாலே மது, ஆல்கஹால் இல்லைன்னா புகைப்பிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் போதை அப்படின்றது நல்ல விஷயங்களில் தான் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு புத்தகம் படிக்கிறது போதையாக இருக்கும், சில பேருக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போதையாக இருக்கும், சில பேருக்கு இசை போதையாக இருக்கும். பாரதியார் எதை மதுன்னு சொல்கிறாருன்னா பெண்களை சொல்கிறாரு. சக்தி என்ற மதுவை உண்போமடா. தாளம் கொட்டி திசைகள் அதிரவே ஒத்தி இயல்வதோர் பாட்டும் குழல்களும் ஊர் வியக்க கழித்து நின்றாடுவோம். உயிரை காத்திடும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்குயிராய் இன்பம் ஆகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா. ஊது கொம்புகள் ஆடு களிகொண்டே. உயிரை காத்திடும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்குயிராய் இன்பம் ஆகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா. ஊது கொம்புகள் ஆடு களிகொண்டே. போற்றி தாயென்று தோள் கொட்டி யாடுவீர் புகழ்ச்சி கூறுவீர் காதற் கிளிகட்கே. 102 மலைகளை சாடுவோம் நுண்ணிடை பெண்ணொருத்தி பணியிலே. இதில் முதல் லைனில் பாருங்களேன். போற்றி தாயென்று தோள் கொட்டி ஆடுவோம். அம்மாவை தாயை போற்றி ஆடுவோம்னு சொல்கிறாரு. அப்போ அம்மாவை கொண்டாடுவோம்னா மனைவி என்ன பண்ணுறது? உடனே மனைவிமார்கள்லாம் சண்டைக்கு வருவாங்கல்ல, அதனால் அடுத்த நிலையில் சொல்கிறாரு பாருங்க. புகழ்ச்சி கூறுவீர் காதற் கிளிகட்கே. மனைவியை புகழ்ந்து பேசுங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் புகழ்ச்சி இல்லை அப்படின்றது தான். நான் சமைக்கிறேன், அதை புகழ்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பெண்கள் கோவப்படுறாங்க. நான் இருக்க டென்ஷனில், எனக்கு இருக்க வேலையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு? புகழ்ந்து பேசுங்க, புகழ்ந்து பேசினாதான் குடும்பத்தில் இன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த லைனை கவனிங்க. 102 மலைகளை சாடுவோம் நுண்ணிடை பெண்ணொருத்தி பணியிலே. ஒரு பெண் ஆணையிட்டா அப்படின்னா 102 மலைகளை கூட வீழ்த்துவாங்களாம். இந்த வரியை படித்தோன்னா பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை அடுத்த ஸ்டான்ஸால நான் சொல்கிறேன். எனக்கு இந்த நுண்ணிடை பெண் அப்படின்ற வரியை படித்ததுமே பழைய பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. பெண்களை வர்ணிக்கும் போது கவிஞர்கள் எல்லாருமே இந்த இடையை கண்டிப்பாக வர்ணிச்சிருவாங்க. அந்த காலத்து கவிஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து கவிஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பெண்களுடைய இடையை வர்ணிக்காமல் இருந்ததே இல்லை. ஆனால் எனக்கு இடை அப்படின்ற சொல்லை கேட்டாலே அன்பேவா படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம எல்லாருமே கேட்ட பாடல் தான். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இந்த பாடலில் இந்த இடையை பற்றி ஒரு ஓமை கொடுத்துருப்பாரு கவிஞர். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், குடை போல் விரியும் இமையும் விழியும் பார்த்தால் ஆசை விளையும். அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதனாலே நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். எனக்கு எந்த கவிஞர்களுடைய பாடல் கேட்டாலும் இந்த இடைன்ற சொல்லை கேட்ட உடனே அன்பேவா படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் இந்த வரிகளும் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்படியே பசுமரத்தாணி மாதிரி இந்த லைன் என் மனசில் பதிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டான்ஸா. போற்றி தாயென்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாயென்று பொற்குழல் ஊதடா. காற்றில் ஏறி அவ்விண்ணையும் சாடுவோம் காதற் பெண்களின் கடைக்கண் பணியிலே. பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லைனில் அம்மாவை சொல்கிறாரு, அடுத்த 2 லைனில் மனைவியை பாராட்டி சொல்கிறாரு. 2 பேருக்கும் சண்டை வராமல் அழகாக ஈக்குவல் பண்ணி கொண்டு போகிறாரு பாருங்க. போற்றி தாயென்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாயென்று பொற்குழல் ஊதடா. காற்றில் ஏறி அவ்விண்ணையும் சாடுவோம் காதற் பெண்கள் கடைக்கண் பணியிலே. காதலி தன்னோட கடைக்கண்ணால் ஒரு வேலையை சொன்னா அப்படின்னா காற்றில் ஏறி வானத்தில் போய் நிற்பாங்களாம் இந்த ஆண்கள் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. இதே பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்ற கவிதையில் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கடுகாம். கவிதையிலெல்லாம் பெண்களை நல்லா பாராட்ட தான் செய்கிறீங்க.
அடுத்து கடைசி ஸ்டான்ஸா. அன்னம் ஊட்டிய தெய்வம் மணி கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். முன்னாடி ஸ்டான்ஸில் என்ன சொன்னார்? காதலி தன்னுடைய கடைக்கண்ணால் ஒரு பணியை ஆணையிட்டான்னா வானத்தில் கூட நான் ஏறி நிற்பேன்னு சொன்னார். உடனே அம்மா கோச்சுக்குவாங்கன்னு நினச்சாரோ என்னமோ, அடுத்த லைனில் தாயை பற்றி சொல்கிறாரு பாருங்க. அன்னம் ஊட்டிய தெய்வம் மணிக்கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். அம்மா மட்டும் அனலை விழுங்குடா அப்படின்னு சொன்னால் தீயை கூட நாங்கள் முழுங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. கன்னத்தை முத்தம் கொண்டு கழிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம். கன்னத்தை முத்தம் கொண்டு கழிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம். ஒரு ஆண் தன்னுடைய காதலிக்கோ இல்லை மனைவிக்கோ ஆசையாக முத்தம் கொடுக்கும்போது அந்த பெண் வெக்கப்பட்டு நாணத்தினால அவனை தள்ளி விடுவாங்க இல்லையா, அந்த பொற்கைகளை வாழ்த்துவோம், அந்த பொற்கைகளை வாழ்த்தி பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னம் ஊட்டிய தெய்வம் மணிக்கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். கன்னத்தை முத்தம் கொண்டு கழிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம் அப்படின்றாரு. பெண்களின் பெருமையை பேசக்கூடிய ஒரு கவிதை, தாயையும் மனைவியையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு ஆணினுடைய கவிதை. படிக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு தடவை படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.